வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் விலாக் தாங்க செய்ய போகிறோம். அந்த மதிய உணவுக்கு நம்ம சாதாரணமாகவே பருப்பு சாம்பார் இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வத்த குழம்பு இதெல்லாம் பண்ணலாம். நான் இன்றைக்கி பருப்பும் கூடவே பண்ண போகிறேங்க. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட இந்த சவுச்சவு கூட்டு கூட கேட்டிருக்கீங்க. இப்போ வத்த குழம்பு தாளிச்சாச்சுங்க. கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு வரமிளகாயும் ஒன்று தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நம்ம சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் ஒன்று. அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் இப்போ நம்ம சேர்த்துட்டோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நான் கடுகு வெந்தய பொடியும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு புளி நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு புளிங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தான் இதுக்கு டேஸ்ட்டே. அதனால் நம்ம புளி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் சுண்டி வரும்போது ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா அடுப்பை குறைச்சி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா விட்டுட்டிங்கன்னா சுண்டிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக சுருளை வந்துருச்சு. நான் கொஞ்சமாக ஃபைனலாக நாட்டு சர்க்கரை சேர்த்தேங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் வெளியிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட கிடாதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக சவுச்சவு கூட்டுக்கு நான் இப்போ கடலைப்பருப்பும் சவுச்சவு வேக வச்சுட்டேன். அந்த கடலைப்பருப்புலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டேன். இப்போ இதில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கும் தக்காளி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கூட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டாச்சுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, சவுச்சவு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கலவையை இதில் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும், அது தடிக்கிறதுக்காக தான் பாசிப்பருப்பு போடுறோம். இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது 3. நீங்கள் 6 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா போதும். உப்பு நான் தேவைக்கு காய் வேகும் போதே நான் சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா கொதித்து ஒரு கொழப்பாக வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலைங்க. நம்ம ஃபைனலாகவும் இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக தக்காளி ரசத்துக்கு தக்காளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டாச்சுங்க. மஞ்சத்தூள் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக இது நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் அம்மியில் நான் நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ தாளிச்சாச்சுங்க. நம்மளோட தக்காளி ரசமும் ரெடி. அதுக்கு அடுத்ததாக இப்போ உப்பு பருப்பு கலக்கி போட்டிருந்தேன் இல்லைங்களா, இப்போ உப்பு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு 2 சீரகம் பூண்டு இதுதான் போட்டு நான் வேக வச்சேங்க. இப்போ நம்மளோட வத்த குழம்போட சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வத்த குழம்பு இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். சவுச்சவு கூட்டும் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட சவுச்சவு கூட்டு வத்த குழம்பு இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதனால் நான் மறுபடியுமே கூட கொடுத்துருக்கேங்க. நீங்கள் பார்க்காதவங்க இதை பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்புறங்க இந்த மாதிரி வத்த குழம்பு இதெல்லாம் புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிற அன்றைக்கி காம்போவாக கூட்டு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது காம்போ சமையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பருப்பு சாம்பார் இதெல்லாம் வைக்கிற அன்றைக்கி வறுவல் வைக்கலாம். மிளகாத்தூள் போட்டு அவரைக்காயாக இருந்தாலும் சரி உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி வறுத்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் கூட வறுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யலாங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. உடனுக்குடன் அனுப்பி வைப்பாங்க. தேங்க்யூ.